இப்பொழுது சிறப்புரையாளர்களுடைய நேரம். இலக்கிய உலகில், அரசியல் உலகில் தனக்கென்று தடம் பதித்து மனித மனங்களை தன்னுடைய இலக்கிய சுவையால் இழுத்து போட்டிருக்கிற சொல்லின் செல்வர் அவர்களுடைய உரையில் நாங்களெல்லாம் மயங்கி இருக்கிறோம். குறிப்பாக சிஏஏ போராட்ட காலத்தில் ஒரு தொலைக்காட்சி விவாத அரங்கத்தில் நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஆற்றிய அந்த உரை, பானைக்கே பசிக்கிறதா, பானைக்கே பசிக்கலாமா என்று அவர்கள் கேட்கிற அந்த தோரணையான அந்த வார்த்தைகள் உண்மையில் மதச்சார்பற்ற இந்த நாட்டிலே மதச்சார்பற்ற சக்திகளுக்கெல்லாம் அது மிகப்பெரிய உத்வேகத்தை தந்த ஒரு வார்த்தைகள். அத்தகைய சொல்லாளர் மரியாதைக்குரிய சொல்லின் செல்வர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் உரையாற்ற வருகிறார்கள். அவர்களுக்கு எங்கள் மாநில தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார். எல்லா புகழும் வல்ல இறைவனுக்கு. திக்கெல்லாம் புகழுகின்ற திருநெல்வேலி சீமையில் தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று கருதப்படுகின்ற பாளையம் கோட்டையில் 100 விழா மண்டபத்தில் மீலாது விழாவாகவும் சர்வசமய நல்லிணக்க விழாவாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மகத்தான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியிருக்கின்ற திருநெல்வேலி ஜமாத்துல் உலமா மௌலவி அல்ஹாஜ் எஸ்.ஏ. ஷேக் மீரான் மிஸ்பாகி அவர்களே, வந்தவர்களை வசந்தத்தின் தூதுவனாக இருந்து வண்ண தமிழில் எண்ணமினிக்க வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற ஜமாத்துல் உலமா சபையின் செயலாளர் மௌலவி டாக்டர் K.F. ஜலீல் அகமது உஸ்மானி அவர்களே, இந்த முத்தான நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஏற்று எளியவன் என்னிடத்தில் உரிமையோடு வாருங்கள் என அழைத்து உங்கள் வாசலுக்கு என்னை அழைத்து வந்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர், நிஜமான மாமா எல்லாம் மாமா அல்ல, நிஜாம் மாமா தான் மாமா என்று நான் நினைத்து நெகிழுகின்ற என் கண்ணியத்திற்குரிய மாமா KMA நிஜாம் அவர்களே, இந்த நிகழ்வில் வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற மாட்சிமை திங்கிய முன்னாள் அமைச்சரும் அறிஞர் பெருந்தகை அண்ணாவின் இயக்கத்தை திருநெல்வேலியில் வழிநடத்துகின்ற வரலாற்று கடமைக்கு தலைமை தாங்கி இருக்கின்ற மாமா TPM மைதீன் கான் அவர்களே, இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், நான் பார்த்து வளர்ந்த தம்பி கண்ணியத்திற்குரிய அப்துல் வஹாப் அவர்களே, எனக்கு முன்னால் 20 நிமிடங்கள் பேசினாலும் 200 ஆண்டுகள் நினைக்க வேண்டிய அளவுக்கு ஆழமான செய்திகளை அழுத்தமாக பதிவு செய்து அமர்ந்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாணவரணி தலைவரும்
வழக்கறிஞரும் ஊடக வெளிச்சம் பெற்றிருக்கிற என் உரிமையுள்ள தம்பி ராஜீவ்காந்தி அவர்களே, பார்ப்பதற்கு ஒரு ஃபக்கீர் போல் இருந்தாலும் அவர் எழுதி குவித்த நூல்கள் என்னைப் போல சரித்திரம் தேடி அலைகிறவர்களின் தரித்திரத்தை போக்குகின்ற ஞானக்கடல். என் ஆருயிர் மாமா திவான் அவர்களே, அருட்தந்தை பர்னபாஸ் அவர்களே, இந்த நிகழ்வில் மாணவி போதித்த மனிதநேயம் என்ற தலைப்பை அணி செய்து அமர்ந்திருக்கின்ற உஸ்மானியா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் மௌலானா எஸ் ஹைதர் அலி அவர்களே, எளியவன் எனக்கு பின்னால் இங்கே உரையாற்றுவதற்கு இருக்கின்ற தர்மபுர ஆதீனம் வள்ளலார் கோவில் கட்டளை விசாரண தம்பிரான் மயிலாடுதுறை ஸ்ரீமத் சிவகுருவாத தம்பிரான் சுவாமிகள் அவர்களே, அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கின்ற உலமாத் சபையின் மதிப்பிற்குரிய அங்கங்களே, ஜனநாயகத்திற்கு உப்பாகவும் சர்க்கரையாகவும் அதே நேரத்தில் வானமாகவும் சிறகாகவும் இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஜமாத்துல் உலமா சபையில் அங்கம் பெறாத உறுப்பினர் நாஞ்சில் சம்பத். ஜமாத்துல் உலமா சபை எடுக்கின்ற விழாக்களுக்கெல்லாம் என்னுடைய கண்ணியத்திற்குரிய மாமா மௌலானா ஹாஜா முஹிதீன் பாக்கவி அவர்கள் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அழைத்து செல்வதைப் போல எல்லா இடங்களுக்கும் என்னை அழைத்து செல்வார்கள். ஜமாத்துல் உலமா சபையில் பேசுவதென்பது என்னை புதிதாக்கிக் கொள்வதற்கும் என்னை புதுப்பித்துக் கொள்வதற்கும் என்னை புனருத்தாரணம் செய்து கொள்வதற்கும் பயன்படும் என்ற நம்பிக்கையில் உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். சிஎஸ்ஐ கிறிஸ்தவம் இந்த மண்ணுக்கு வந்து 100 விழா கண்ட காலத்தில் கட்டி எழுப்பப்பட்ட மாளிகையில் நீங்களும் நானும் உட்கார்ந்திருக்கிறோம். The Dravidian comparative grammar, திராவிட மொழியில் ஒப்பிலக்கணம் தந்த செயின்ட் ஃபாதர் கால்டுவெல் அவர்கள் குளிர் பள்ளி கொண்டு கிடந்த கொடைக்கானலில் மரணத்தை முத்தமிட்ட பொழுது அவரை இந்த அரங்கத்தில் கொண்டு வைத்து பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தியதற்கு பிறகுதான் அவர் அடக்கமாகி இருக்கிற இடையன்குடிக்கு அன்றைக்கு அவருடைய புகழ் உடம்பை கொண்டு சென்றார்கள் என்று நான் படித்திருக்கிறேன். த ஃபாதர் கால்டுவெல் அவர்களுடைய புகழ் உடம்பு இருந்த இந்த மண்டபத்தில் நாஞ்சில் சம்பத் உரையாற்றியதற்கு பிறகு ஜமாத்துல் உலமா நடத்துகின்ற மீலாது விழாவில் எனக்கு பிறகு நிறைவுரை ஆற்றுவது யார் என்றால் சிவகுருநாத தம்பிரான் தான் என்றால் இதற்கு பெயர்தான் மதச்சார்பின்மை என்பதை ஜமாத்துல் உலமா இங்கே நிலைநாட்டி இருக்கிறது. இதை நாங்கள் காலம் காலமாக பேணி வந்திருக்கிறோம். இதிலே கல்லறிய முடியுமா என்று சில சில்லறை நாய்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அருவருக்கத்தகுந்த அரசியலை அரங்கேற்றுவதற்கு எத்தனிக்கின்றார்கள். ஈமானின் மீது நம்பிக்கை கொண்ட
ஒரு முஸ்லீம் உயிரோடு இருக்கிற வரை அது இந்த மண்ணில் நடக்காது என்பதை நாஞ்சில் சம்பத் இனப்பகைவர்களுக்கு நான் அடக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இருண்டு கிடக்கிறது எங்கள் இதய கிழக்குகள். இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து இன்றைக்கு வந்திருக்கிறது. இந்தியாவினுடைய மதச்சார்பின்மைக்கு மாரடைப்பு வந்துவிடலாம் என்று மனச்சாட்சி உள்ளவர்கள் கவலைப்படுகிற காலகட்டம் இந்த காலகட்டம். த வேர்ல்டு பிகெஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடான என்னுடைய இந்தியாவை இன்றைக்கு இயக்கிக் கொண்டிருக்கிறவர்கள் 2 பெரு முதலாளிகள். அண்மையில் அமெரிக்க திருவிடத்தில் நடைபெற்ற தேர்தலில் ரொனால்டு ட்ரம்ப் என்பவர் வெற்றி பெற்றாலும் அந்த ரொனால்டு ட்ரம்பை இயக்கப் போகிறவன் 2 பெரு முதலாளிகள் எலான் மஸ்க் என்று விவேக் ராமசாமி என்று 2 பெருமுதலாளிகள் தான் இயக்கப் போகிறார்கள். ஆகவே ஓடப்பர்களை உதயப்பர்கள் ஆக்குவதற்கு சில எட்டப்பர்களை இன்றைக்கு கையில் வைத்துக்கொண்டு இன்றைக்கு பாசிச பகாசுர சக்திகள் பட்ட பகலிலேயே என்னுடைய பூமியை கவ்வுவதற்கும் கடித்து குதறுவதற்கும் எத்தனிக்கின்ற ஒரு காலகட்டத்தில் ஜமாத்துல் உலமா மீலாது விழாவில் மத நல்லிணக்க விழாவில் நான் பேசுவது மிக பொருத்தம் என்று கருதுகிறேன். ஆகவே இது மீலாது விழா. நான் நிஜாம் மாமாவிடத்தில் சொன்னேன், மீலாது விழாவை நாம் வீதியெல்லாம் நடத்த வேண்டும். ஏனென்று கேட்டால் த மைக்கேல் ஹார்ட் 100 என்றொரு புத்தகம் எழுதியிருக்கிறார். எழுதியவருடைய பேர் கிறிஸ்தவர். மிகப்பெரிய சிந்தனையாளர், ஆழ்ந்து கற்றவர், ஆழந்தோய்ந்த ஞானமுள்ளவர்கள், உலகத்தினுடைய மிகப்பெரிய சிந்தனையாளர்களை, வானளாவிய புகழ் பெற்றவர்களை அவர் வரிசைப்படுத்துகிற பொழுது ஒரு நெஞ்சில் சிலுவை சுமந்திருந்த ஒரு கிறிஸ்தவர் உலகத்தினுடைய முதல் மனிதர் என்று நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் அதிலே பதிவு செய்கிறார். ஏனென்றால் உலக வரலாற்றில் உள்ளத்திற்கும் உதட்டிற்கும் இட்டு நிரப்ப முடியாத இடைவெளி உள்ள மனிதர்களால் இன்றைக்கு உலகம் சுருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைக்கும் வாழுகின்ற வாழ்க்கைக்கும் முடியாத இடைவெளி வைத்திருக்கிற மனிதர்களால் இந்த உலகம் இன்றைக்கு சிரித்து கொண்டு வருகிற காலகட்டத்தில் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைக்கும் வாழுகின்ற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்த உலகத்தின் ஒரு மகோன்னதமான மனிதர் யார் என்றால் நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அவர் ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தியாக இருந்தார், அரசியல் தலைவராகவும் இருந்தார், ஆன்மீக தலைவராகவும் இருந்தார். ஒரே நேரத்தில் அரசியல் தலைவராகவும் அதே நேரத்தில் ஆன்மீக தலைவராகவும் இருந்த பொழுதும் அவர் இந்த நாட்டில் முகம் பார்ப்பதற்கு கண்ணாடியை எடுக்கவில்லை, தண்ணீர் நிரப்பிய பாத்திரத்தில் முகம் பார்த்தார். ஒரே நேரத்தில் ஆன்மீகத்திற்கும் தலைமை தாங்கி அதிகாரத்திற்கும் தலைமை தாங்கிய பொழுதும் என் பெருமைக்குரிய உலாமக்களே, அவர் இந்த நாட்டில் பேரிச்சம்பளத்தையும் தண்ணீரையும் குடித்து மட்டுமே வாழ்ந்தார். உலக வரலாற்றில் எத்தனையோ மனித புனிதர்களும் புரட்சியாளர்களும் இருந்தாலும் கையிலே வாள் ஏந்தி இந்த நாட்டில் உரிமைக்கு போராடுவதற்கு களத்துக்கு வந்த ஒரே மனிதர், மகோன்னத மனிதர் நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஆகவே அவர் சொன்ன வண்ணம் செய்தார். எல்லோரும் சொல்லிவிடலாம், சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் அறியவாம் சொல்ல வண்ணம் செயல் என்றான் வான்புகழ் வள்ளுவன். ஆனால் சொன்னதை அவர் நிறைவேற்றி காட்டினார்.
இன்றைக்கு ஆப்கானிஸ்தான் கந்தஹாரில் இருந்து இஸ்தான்புல் வரைக்கும் பச்சை பிறைக்கொடி பட்டொளி வீசி பறக்குகிற மண்ணில் என்னுடைய இஸ்லாத்தின் சொந்தங்கள் அச்சத்தின் மடியில் இன்றைக்கு உறைந்து கிடக்கிறார்கள். தங்களுடைய தாய் மடியில் இருக்க முடியாத சோகத்தில் என்னுடைய பலசீன மக்களை இன்றைக்கு ஒரு வேட்டை நாயை துரத்துவதைப் போல நெஞ்சில் மனச்சாட்சி இல்லாத நெதன்யாகு இன்றைக்கு விரட்டுகிறார். பட்ட பகலில் பச்சளம் குழந்தை தன்னுடைய கண்ணுக்கு முன்னாலே பலியிடக்கூடிய காட்சியை இன்றைக்கு இஸ்ரேலில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு காசா மலையில் குண்டுகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆதிக்க போர் இன்றைக்கு லெபனான் வரைக்கும் நீளுகிறது. நாளைக்கு அது சிரியாவுக்கு வரலாம். நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவியவர், அவருடைய பிறந்த நாள் விழாவில் நாம் பேசுகிறோம். நமக்கு முன்னால் இருக்கிற கடமை என்ன? அவையற்றையெல்லாம் விவரித்து பேசுவதற்கான நேரம் எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. அண்ணலம்பெருமார் அவர்கள் சொன்னார்கள், உயர ஏறிவிட்டேன் என்று ஆதிக்கபுரியினர் கனவு கொண்டு கொண்டிருக்கிறார்கள். உயரே ஏறியவன் ஒரு நாள் இறங்கித்தான் தீர வேண்டும் என்று பெருமானார் சொன்னார். அந்த நேரம் வரும். அநியாயத்திற்கு முடிவு காணுகிற சூழல் விரைவில் வரும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு அண்ணலம்பெருமானாருடைய விழாவை நாம் கொண்டாடுகிற பொழுது ஒரு நாள் அல்லாஹ்வினுடைய கட்டளை, மக்காவில் இருந்தவர் மதீனாவுக்கு இடம்பெயர்கிறார். நெஞ்சிலே கவலையும் முகத்தில் சோகமும் கண்களில் ஈரமும் தோய கடைசி வேளையாக ஹஃபாவில் தொழுதுவிட்டு போகலாம் என்று அண்ணலம்பெருமானார் ஹஃபாவை நோக்கி வருகிறார். அவர் அப்படி நோக்கி வருகிற பொழுது அந்த ஹஃபாவை பாதுகாக்கிற ஒருவன் அண்ணலம்பெருமானாரை உள்ளே அனுமதிக்கவில்லை. இந்த புவனங்களை ஆளப் பிறந்தவரை, காலத்தீயில் கருகி போகாத ஒரு சித்தாந்தத்துக்கு உயிர் தருவதற்கு காலம் தந்த எங்கள் கோமானை, இஸ்மாயில் தீர்க்கதரிசியாலும் இப்ராஹிம் நபியாலும் கட்டி முடிக்கப்பட்ட கடவுளாலயம் கஃபாவில் உத்துமான் அன்றைக்கவரை நீங்கள் செல்லக்கூடாதென்று கஃபாவுக்குள் அவரை அனுமதிக்கவில்லை. வெளியில் நின்று கொண்டே தொழுதார்கள் பெருமானார். அவர் தொழுது முடித்துவிட்டு அவரை கஃபாவுக்குள் அனுமதிக்காத இந்த உத்மான் இப்னுவை பார்த்துவிட்டு பெருமானார் சொன்னார். என்ன சொன்னார் என்றால், நாளை மீண்டும் வரும், நான் மதீனாவிலிருந்து வெற்றி வீரனாக நான் இங்கே வருவேன். அப்போது நீ நிற்கிற இடத்தில் நான் நிற்பேன், நான் நிற்கிற இடத்தில் நீ நிற்பாய் என்று பெருமானார் சொன்னார்கள். மதீனாவில் வாகை சூடி வரலாறு படைத்து மக்காவிலே வெற்றி வீரராக அவர் வந்த பொழுது அவர் அப்போதும் அந்த பள்ளிவாசலை பாதுகாக்கிறார். அவர் அச்சத்தின் மடியில் விழுந்தார். உயிருக்கு ஆபத்து வரலாம் என்றவர் அஞ்சி நடுங்கினார். அண்ணலம்பெருமானாரை அவர் பார்த்தார். அண்ணலம்பெருமானார் சொன்னார், நீதான் இந்த பள்ளிவாசலை இன்னும் பாதுகாக்கப் போகிறவர். இவருடைய கையில் இருந்து இவர் இருக்கிறவரை அந்த சாவியை
யாரும் வாங்கக்கூடாதென்று எந்த அண்ணலம்பெருமானாரை எவன் நிராகரித்தானோ அவனையே அங்கீகரித்த அந்த பெருந்தன்மைக்கு முன்னால் வானம் கூட சிறிதாகத்தான் என் கண்ணுக்கு தெரிகிறது. அவருடைய பிறந்த நாள் விழா. இன்றைக்கு மதச்சார்பின்மை பற்றி நாம் பேசுகிறோம். அதுவும் திருநெல்வேலியில் பேசுகிறோம். இங்கே இருக்கின்ற திக்கெல்லாம் பொழுகிற திருநெல்வேலி தலம் என்று சம்பந்தப் பெருமான் சந்தனத்தமிழில் ஆராதித்த நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் சன்னிதானத்தில் நின்ற சீர் நெடுமாறன் அரங்கில் தமிழ்த்தென்றல் திருவிக அவர்கள் அன்றைக்கு உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். நின்ற சீர் நெடுமாறன் அரங்கில் தன்னுடைய நண்பன் திருநெல்வேலி சீமையில் உரையாற்று வந்திருக்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டு எங்கள் கோட்டாரில் இருந்து தசாவதானி செய்குதம்பி பாவலர் திருவிக்காவை பார்ப்பதற்கு திருநெல்வேலிக்கு வருகிறார். அவர் வாசலுக்கு வந்து விட்டார். கோவில் வாசலுக்கு அவர் ஒரு இஸ்லாமானவர் என்ற அடையாளம் கண்ட கொண்ட ஒருவர் அவரை திருக்கோவிலுக்குள் அனுமதிக்கவில்லை. தன்னை சந்திக்க வந்த தசாவதானி செய்குதம்பி பாவலர் திருப்பி அனுப்பப்பட்டார் என்ற செய்தி மேடையிலிருந்து திருவிக்காவுக்கு போய் சேர்ந்தது. தடிகொண்டு பலர் தலையில் அடித்ததைப் போல், இடி வந்து இதயத்தில் விழுந்ததைப் போல் துடித்த திருவிக்கா நிராகரிக்கப்பட்டார் தசாவதானி செய்குதம்பி பாவலர் என்ற செய்தி கேட்டவுடனே தோளில் கிடந்த துண்டை உதறி எறிந்துவிட்டு மேடையிலிருந்து கீழே இறங்கி, என்னுடைய நண்பர் தசாவதானி செய்குதம்பி பாவலருக்கு இங்கே இடமில்லை என்றால் எனக்கும் இந்த இடம் தேவையில்லை என்று திருக்கோவிலை விட்டு வெளியேறினார் தமிழ்த்தென்றல் திருவிக்கா. அந்த வரலாறு நடந்த இடம் இது. காலம் தோலுரித்தது. எந்த திருநெல்வேலி காந்திமதி அம்பாள் சன்னிதானத்தில் நின்ற சீர் நெடுமாறன் அரங்கில் தசாவதானி செய்குதம்பி பாவலருக்கு இடம் இல்லை என்று முடிவெடுத்தார்களோ அதே அரங்கில் சைவ சித்தாந்தமும் இஸ்லாமும் என்ற தலைப்பில் தசாவதானி செய்குதம்பி பாவலர் திருக்கோவிலில் பேசினார் என்பதுதான் திருநெல்வேலி சரித்திரம். அப்படி இருந்த நாடு எங்கள் நாடு. பண்டிட் ஜவஹர்லால் நேரு இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். இந்தியா மதங்களின் நாடு. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மகத்தான தலைவர் EMS வேதங்களின் நாடு என்று ஒரு புத்தகம் எழுதினார். இங்கே சைவம் உண்டு, வைணவம் உண்டு, சாக்தம் உண்டு, காணாபத்தியம் உண்டு, ஆசீவகம் உண்டு, சண்மதங்களும் இங்குண்டு. என் கண்ணியத்திற்கு உலாமாக்களே, இங்கே சீக்கியம் உண்டு, இங்கே சமணம் உண்டு, இங்கே பௌத்தம் உண்டு. இத்தனை மதங்களின் கொள்ளிடமாக இருக்கிற எங்கள் இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். என்ன அதிசயம் தெரியுமா? இத்தனை மதங்கள் மண்டி கிடக்கிற ஒரு நாட்டில் பகுத்தறிவின் மீது நம்பிக்கை உள்ள ஒருவர் ஆச்சாரங்களின் மீதும் நம்பிக்கைகளின் மீதும் நம்பிக்கை இல்லாத ஒருவர் இந்தியாவின் பிரதமராக இருந்தார். அவர்தான் ஜவஹர்லால் நேரு. இன்றைக்கு நேருவின் பெயரை சொன்னால் சில பேருக்கு எரிகிறது. ஏன்? எரியத்தான் செய்யும். நேரு இந்தியாவின் பிரதமராக இருந்தார். ராஜீவ்காந்திக்கு சொல்லுகிறேன், அவர் ஒரு மதச்சார்பின்மைக்கு ஒரு விளக்கம் தந்தார். மதச்சார்பின்மையை இந்தியாவில் பாதுகாக்க வேண்டுமானால் அது இந்துக்களால் மட்டும்தான் சாத்தியம். 2 திங்களுக்கு ஒரு முறை கல்வி அலுவலகங்களில், அரசு அலுவலகங்களில், அதிகார மட்டத்தில் மதச்சார்பின்மை
எந்த நிலையில் இருக்கிறது என்பதை ஆய்ந்து அறிந்து ஒன்றிய அரசுக்கு அறிக்கை தர வேண்டும் என்று கட்டளையிட்டார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. கட்டளையிட்டார், கண்காணித்தார். அந்த கட்டளையை உதாசீனம் அப்போதே செய்தார்கள். உதாசீனம் செய்தவனுடைய பெயர்தான் வல்லபாய் பட்டேல். அதனால் தான் அவனுக்கு வானம் வரைக்கும் சிலை. அதை உதறி எறிந்தவன் தான் கோவிந்த வல்லபத். உதறிய அலட்சியம் செய்த வல்லபாய் பட்டேல் கோவிந்த வல்லபத்தை கேள்வி கேட்கிற நிலையில் நேரு அன்றைக்கு இல்லாமல் இருந்தார். நேருவின் காலமே இதுவென்றால் இது பேடிகளின் காலம். இப்போது எப்படி இருக்கும்? இன்றைக்கு எங்கே கொண்டு விட்டிருக்கிறாய் நீ? இந்தியாவினுடைய கோபுர பெருமை குட்டீஸ்வராகி இருக்கிறது. கல்லும் நடுங்குகிற கார்த்திகை குளிர். என்னுடைய தம்பி நேற்றைக்கு மாலை போட்டுவிட்டு சபரிமலைக்கு யாத்திரைக்கு போயிருக்கிறான். நிஜாம் மாமா என்னை அழைத்து கொண்டு வருகிற பொழுது சபரிமலை சன்னிதானத்தில் இருந்து கொண்டு என் தம்பி சொல்லுகிறான், நான் பேட்டை துள்ளிவிட்டு ஐயப்பனை தரிசிக்கப் போகிறேன், 18 படி ஏறப்போகிறேன் என்றால் அங்கே பேட்டை பாவரை துள்ளிவிட்டுத்தான் சபரிமலை ஈஸ்வரை சந்திக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு மரபு இருக்கிறதே. இதற்கு பெயர் மதச்சார்பின்மை. இது திருநெல்வேலி குறுக்கு துறையிலே முருகன் இருக்கிறான். இன்றைக்கு முருகனுக்கு பல பேர் உரிமை கொண்டாடுகிறார்கள். இந்த தமிழ்நாட்டில் முருகனை முப்பாட்டன் என்று சொல்லிக் கொள்ளுகிற முட்டாள்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டில் முருகனை இந்த நாட்டில் சந்த திருப்புகளால் அலங்கரித்தவர் அருணகிரிநாத பெருமான். முத்தை தெரு, பத்தி திருநகை, அத்திக்கிரை, சத்தி சரவண, முத்திக்குரு, வித்துக்குருவரன் என ஓதும் முக்கட்பர மற்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் 33 தமரர் மடிபேண 10 தலை தத்த கணைதொண்டு ஒற்றைக்கிரி மற்றை பொருள் பட்டப்பகல் வட்டத்தீரில் இரவாக முத்தற்கிறதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகுபொருள் ரட்சித்தருளுவது ஒரு நாளே என்று சரம் சரமாக திருப்புகளை பாடினார். முருகனை முப்பாட்டன் என்று சொல்லுகிறவன்லாம் இந்த திருப்புகளை சொன்னால் ஜன்னி வந்து சாவான். அந்த திருப்புகளை பாடிய அருணகிரிநாதர் ஒரு இடத்தில் முருகனை முஸ்லிமாக பார்க்கிறார். மயிலேறும் ராவுத்தனை என்று கொண்டாடுகிறார். இது எங்கள் பண்பாடு. இது நாங்கள் இந்த நாட்டில் பேடி வந்த மதச்சார்பின்மை. இப்படி இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மையை, அந்த மதச்சார்பின் மீதுதான் என்னுடைய தேசம் எழுந்து நிற்கிறது. இன்றைக்கு இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை கொள்ளவர்களை அந்நியவர்களாக சித்தரிக்கிற ஒரு போக்கு என்பதை விட ஒரு வரலாற்று அநியாயத்தை என் தோளின் மீது திணிக்கிறார்கள். அவர்களிடத்தில் எந்த தரவும் இல்லை. இந்தியாவினுடைய விடுதலை போரை முன்னெடுத்து சென்றவர்களே இஸ்லாமியர்கள் தான். இஸ்லாமியர்கள் சிந்திய இரத்தத்தால் தான் என்னுடைய தேசம் விடுதலை பெற்றது என்பதை எந்த மன்றத்திலும் நான் சொல்வேன். என்னாச்சு? காட்டி கொடுத்தவர்கள், கொள்ளை கொடிவிரிக்க வந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் காலில் விழுந்தவர்கள், அந்தமான் சிறையில் இருந்ததாக நாடகம் போட்டவர்கள், உங்கள் கட்டளையை என்று மதிப்பேன் என்று எழுதி கொடுத்தவர்கள் இன்றைக்கு தேசபக்தர்கள். ஆனால் இந்த நாட்டில் எங்களுடைய கடைசி மன்னர் மாமன்னர் பகதூர் ஷா, அவர் தன்னை வைஸ்ராய் என்று அறிவித்துக் கொண்டார். The sky is my limit. வானம் வரைக்கும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னவர்கள் ஹுமாயூன் கல்லறையில்
இருந்தவரை கைது செய்து கொண்டு வந்து சிறையில் அடைத்தார்கள். அவருடைய 3 புதல்வர்கள் ஹூமாயின் கல்லறையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரை துடிக்க துடிக்க சிறையில் கொண்டு அடைத்ததற்கு பிறகு மாமன்னர் பகதூர் ஷாவிடம் சிறை அடைத்ததற்கு பிறகு மாமன்னர் பகதூர் ஷா சொன்னார், என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட், என்னுடைய காலை உணவை கொடுங்கள் என்று கேட்டார். அவருக்கு வயிறு பசித்தது. என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் தாருங்கள் என்று கேட்டார்கள். ஒரு தாம்பாளத்தில் துணி மூடி, இதோ உன்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் ஒரு வெள்ளைக்கார அதிகாரி கொண்டு கொடுத்தான். அவர் துணியை விலக்கிவிட்டு பார்த்தால் அவருடைய வெட்டப்பட்ட 2 புதல்வர்களின் தலை அந்த தாம்பாளத்தில் இருந்தது. இதுதான் இந்தியாவின் விடுதலை போராட்டம். அப்பொழுதும் பகதூர் ஷா அளவில்லை, ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. இதயத்தை கீழே இறக்கி வைத்த அந்த காட்டு மிராண்டி அதிகாரி பகதூர் ஷாவிடத்தில் கேட்டார், உனக்கு கண்ணீர் வரவில்லையா என்று. அப்பொழுது பகதூர் ஷா சொன்னார், மன்னர்கள் ஒரு காலம் அழுவதில்லை என்றார். என் பெருமைக்குரியவர்களே, கொள்ளை சிலந்திகளின் கொலுமண்டபமாக இருந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு 1 இன்ச்சு இடம் தர முடியாது இந்தியாவில் என்று சொன்ன எங்கள் பகதூர் ஷாவை ரங்கூனுக்கு நாடு கடத்தினார்கள். நாடு கடத்துவதற்காக அவரை கப்பலில் அழைத்து சென்ற பொழுது அவர் கையை இப்படி அழுத்தி அமுக்கி வைத்திருந்தார். அங்கே அவர் கொண்டு செல்லப்பட்டதற்கு பிறகு, ஏன் கையை அழுத்தி வைத்திருக்கிறாய், அமுக்கி வைத்திருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், என்னுடைய தேசத்தில் பிரிட்டிஷ்காரனுக்கு 1 இன்ச்சு இடம் தரமாட்டேன் என்று சொன்னவன் நான். ஆனால் எனக்கே அந்த தேசத்தில் இடமில்லை, என்னுடைய தாய் நாட்டின் மண்ணை எடுத்துக்கொண்டு நான் வந்திருக்கிறேன் என்று இந்த நாட்டில் இருந்த மண்ணை கொண்டு போய் அங்கே காட்டினார். அவர் சுவரில் கவிதை எழுதினார். ரெங்கூன் சுவர்களில் காலம் ஒரு நாள் அவரை வாவென்று அழைத்தது. அவர் அங்கேயே நல்லடக்கம் செய்யப்பட்டார். அந்த இடத்திற்கு காந்தியினுடைய அகிம்சையும் காந்தியினுடைய ஒத்துழையாமை இயக்கம் இந்தியாவினுடைய விடுதலையை தீர்மானிக்கிறது என்று சொல்லி கடல் கடந்த நாடுகளில் அன்றைக்கு பாடி வீடுகளை, பாசறைகளை அமைத்து அன்றைக்கு இந்தியன் நேஷனல் ஆர்மியை வங்காள சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தொடங்கிய பொழுது அன்றைக்கு மாமன்னர் பகதூர் ஷா அடக்கத்தலத்தில் நின்று கொண்டு ஒருபடி மண்ணை தான் கையில் வைத்திருந்த வாளின் கைப்பிடியில் சொருகிக் கொண்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொன்னார், பகதூர் ஷாவினுடைய வீரமும் பகதூர் ஷாவினுடைய தீரமும் எனக்கே உரிமையாக வேண்டும், என் தேசம் விடுதலை பெறுவதற்கு ஆயுதமேந்தி போராடப் போகிறேன் என்று அறிவித்தார். இந்தியாவை அடுத்த நூற்றாண்டுக்கு அழைத்து செல்வதற்கு கனவு கண்ட ராஜீவ்காந்தி அந்த கல்லறையில் நின்று கொண்டு, உங்களுக்கு இந்தியாவில் அடக்கம் செய்வதற்கு இடம் கிடைக்காமல் போயிருக்கலாம், ஆனால் இந்திய மக்களினுடைய மனம் எல்லாம் நீங்கள் தான் மகுடம் திரித்திருக்கிறீர்கள் என்று அந்த கல்லறையில் நின்றுவிட்டு சொன்னார். ஆகவே நேருவின் குடும்பம் என்றால் ஆத்திரம் வரும், கோபம் வரும், எரிச்சல் வரும். மத சார்பின்மை என்றால் அவர்களுக்கு பொறுத்து கொள்ள முடியாது. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே பத்திரப்பதிவு என்று ஒரு சிமிழுக்குள் பல்வேறு நிறங்களும் பல்வேறு மொழிகளும் ஒரு நந்தவனம் போல் காட்சியளிக்கிற நாட்டை அதிகாரத்தின் துணை கொண்டு அடைத்து விடலாம் என்று எத்தனிக்கிறார்கள். மீலாத விழாவில் நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், அப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டால் மிகப்பெரிய ஆபத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது வரும். The feed the military man, capture the nation என மூறி முழங்கி உலகத்தினுடைய 3/4 பகுதியை தன் காலுக்கு கீழே கொண்டு வந்து தக்கான பீடபூமிக்கு தெற்கே வரையிலும் வந்த அலெக்சாண்டரால் முடியாதது ஹர்ஷவர்தனால் முடியவில்லை, கனிஷ்கரால் முடியவில்லை, கலிங்கப்போர் கொண்ட அசோகனால் முடியவில்லை, கில்ஜியால் முடியவில்லை. அவர்களால் முடியாததா இந்த நாட்டில் உங்களால் முடியும், ஒரு நாளும் முடியாது. அப்படி ஒரு முடிவை எடுத்தால்
நீங்கள் மிகப்பெரிய சோகத்தில் சிக்கிக் கொள்வீர்கள். அப்பொழுது நாங்கள் மீண்டும் புதிதாய் பிறப்போம் என்று சொல்லி, இன்னும் நான் உரையாற்றினால் நிலைமை தெரியாதவன் என்று நீங்கள் என்னை குறைத்து மதிப்பிடுவீர்கள். விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தென்பொதிகை சாரல் போல, குற்றால அருவி போல தமிழ் வார்த்தைகள் அணிவகுத்து வருகிற அண்ணன் நாஞ்சில் சம்பத்தினுடைய வார்த்தைகளால் கட்டுண்டு போன இந்த அரங்கம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, உணவு எல்லோருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து எல்லோரும் நிரப்பமாக 2 முக்கிய தலைவர்கள் சிறிது நேரம்தான் பேசுவாங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பான நிகழ்ச்சி, சிறப்பு விருந்தினராய் வருகை தந்திருக்கிற மயிலாடுதுறை வள்ளலார் கோவில் கட்டளை விசாரணை தர்மபுரம் ஆதீனம் ஸ்ரீமத் சிவ குருநாத தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்றுவார்கள். அவர்களுக்கு நமது மாநில தலைவர் அவர்களும் நமது மாவட்ட தலைவர் ஷேக் மீரான் ஹசரத் அவர்களும் பொன்னாடை போர்த்தி நினைவு கேடயம் நினைவு புத்தகம் வழங்கி கௌரவித்து அவர்கள் உரையாற்றுவார்கள். இந்த அழைப்பை நாம் அவர்களுக்கு கொடுத்த பொழுது, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக அழைத்த பொழுது, ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு நான் வருகிறேன் என்று சொல்லி சுவாமிகள் அங்கிருந்து காலையிலே வந்து சேர்ந்து இந்த பகுதியில் முகாமிட்டு தங்கியிருந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வருகை தந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரின் சார்பாக நமது தம்பிரான் சுவாமிகளை வரவேற்று மகிழ்ந்து அவர்களை அன்போடு உரையாற்றுமாறு அழைக்கிறோம். ஞாலம் நின் புகழே மிக வேண்டும், தென் ஆலவாயில் உரையும் எம் ஆதியே. எல்லாம் வல்ல சொக்கநாத பெருமானின் பொன்னார் திருவடிகளுக்கு எளியேன் மனம் மொழி மெய்களாலான பணிதல்களை திக்கு நோக்கி செலுத்தி தெண்டனிட்டு மண்ணுற பணிந்து மகிழ்ந்து எழுகின்றேன். எம்மாறுயிராம் எழில் மாசிலாமணியை அம்மா பெறுதற் கருதென்றே சும்மா இருந்தாரே பெற்றார், மற்றெவ்வுலகில் யாரே வருந்தாது பெற்றார் மணி என்று எங்கள் குருமகா சன்னிதானத்தை இந்த ஸ்ரீவைகுண்ட பகுதியில் பிறந்த குமரகுருபரர் என்னும் அடியேனைப் போல ஒரு தம்பிரான் சுவாமிகள் போற்றிய அந்த அருள் பணுவலையே எங்கள் குருமகா சன்னிதானத்தின் பொன்னார் திருவடிகளுக்கு மனமொழி மெய்களால் செலுத்தி மண்ணுற பணிந்து மகிழ்ந்து எழுகின்றேன். இந்த நாள் ஒரு நன்னாள், பொன்னாள், இனிய நாள். அடியேனிற்கு கிடைத்த ஒரு அரும் பெரும் பேராக சமய நல்லிணக்க மாநாட்டில் இஸ்லாமிய பெருந்தலைவரான நபிகள் நாயகத்தின் பிறந்த நாள் விழாவான மிலாது நபி நன்னாளில் அதை கொண்டாடுகின்ற சிறந்த நாளில் உரையாற்றுவதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பை பெரும் பேராக எண்ணி மகிழ்கின்றேன். இந்த நாளில் எளியேன் இடிமுழக்கம் போன்ற பேருரையை நமது அன்பு தலைவர் நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்கள் நிகழ்த்திய பின்னால் ஒரு பூஞ்சாரலை போல என்னுடைய கருத்துக்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்வதற்கு உங்கள் முன்னால் நிற்கின்றேன். அன்பு இளவல் ராஜீவ்காந்தி அவர்கள் எதிர்கால அரசியலின் நம்பிக்கைக்கு உரிய ஒரு தலைவராக வருவதற்கு உரிய அத்துணை தகுதிகளும் அவருக்கு இருக்கின்றன. அவர்களின் எதிர்காலத்திற்கு இறைவனிடம் வேண்டி இங்கேயுள்ள சகோதர மத தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முகமன்களை கூறி, வந்திருக்கக்கூடிய அத்தனை நகர பிரமுகர்களுக்கும் நமது சமய தலைவர்களுக்கும்
எனது முகமன்களை கூறி என்னுடைய உரையை நான் தொடங்குவதற்கு விழைகின்றேன். இவர்கள் பேசிய பேச்சையெல்லாம் அடியேன் செவியுற்ற போது நாம் எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கின்றோம், நம்மை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்குள் தள்ளுவதற்கு சிலர் முயன்று கொண்டிருக்கின்றார்கள், அதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை தான் எளியனுக்கு மனதுள் ஓடிக்கொண்டிருந்தது. நமது பண்பாடு, இந்த மண்ணின் நாகரிகம், தமிழர்களின் தனித்தன்மை, இதற்கான விடையை கடந்த காலத்திலேயே நமக்கு கூறி சென்றிருக்கின்றது. சிலப்பதிகாரத்தின் இளங்கோவடிகள் தெய்வம் தெளிவின் தெளிந்தோர் பேணுமின் பொய்யுரை தவிர்மின் உற்ற தேயத்திற்கு உறுதுணை தேடுமின் என்று அவர் பேசுவார். தெய்வம் தெளிமின் என்ற அந்த ஒற்றை சொல் உணர்த்துவது என்னவென்றால், நீங்கள் எந்த மதத்தையும் பின்பற்றிக் கொள்ளுங்கள், எந்த வழிபாட்டையும் பின்பற்றிக் கொள்ளுங்கள், அதில் தெளிந்தவன் எவனோ அவனை பேணுங்கள் என்று நமது தமிழ் பண்பாடு இந்த மண்ணிற்கு வழிகாட்டுகின்றது. தெய்வம் தெளிந்த பெருமக்களை நாம் பேணாமல் ஒழிந்தால் இதை போல அவலங்களைத்தான் நாம் சந்திக்க நேரிடும். அடியேன் சார்ந்த இந்த நல் இணக்க விழாவிற்கு வருவதற்கு என்ன தகுதி அடியேனுக்கு இருக்கின்றது என்று சிந்தித்து பார்த்தால், இதற்கு முன்பாக ஒரு 2 நிகழ்வில் சமய நல்லிணக்க விழா நிகழ்வுகளில் எளியன் கலந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. கீழக்கரை சென்ற வருடம் 2023 கீழக்கரையில் நடந்த அந்த சமய நல்லிணக்க விழா மாநாட்டில் எளியன் கலந்து கொண்டேன். அது ஒரு நமது சமுதாயத்தை சார்ந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த கட்டிடத்தில் ஒரு திருமண மண்டபத்தில் நிகழ்ந்தது. கடந்த மாதத்தில் பத்ராயிருப்பு என்கின்ற அந்த ஊரில் நிகழ்ந்த அந்த சமய நல்லிணக்க மாநாட்டில் எளியன் கலந்து கொண்டேன். அது அங்கே இருக்கக்கூடிய முத்தாளம்மன் கோயில் கலையரங்கத்தில் நிகழ்ந்தது. இந்த நிகழ்வு சிஎஸ்ஐ பேராலயத்தின் 100ஆண்டு விழா கொண்டாட கட்டிடத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படி ஒரு சமய ஒற்றுமையை, சமய நல்லிணக்கத்தை உங்களால் தான் உருவாக்க முடியும். அதில் கலந்து கொண்ட எனக்கு இதிலும் கலந்து கொள்வதற்கு தகுதி இருக்கின்றது என்ற ஒரு காரணமும், எளியேன் சார்ந்த தருமையாதீனம் எங்களது 4வது குருமகா சன்னிதானமாக எழுந்தருளியிருந்த மாசிலாமணி தேசிகர் என்கின்ற ஒரு அருளாளரின் காலகட்டத்தில் இந்தியாவின் வடபுலத்தில் நிகழ்ந்த அவலங்களை கண்ணுற்ற போது, செவியுற்ற போது அவர்கள் ஒரு அருள் பாடலை செய்தார்கள். அது ஈசன் பலகீனன் என்ற கால் ஆலயத்தில் மோசம் வந்ததென்று மொழியலாம், ஈசனே ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதுவும் தானானால் நோக்குவது என் யாம் பிறரை நொந்து என்று அந்த பாடல் வரும். தேசம் சிவாலயங்கள் சேர அலைய ஒரு மோசம் வந்தது ஐயோ, தேசத்து மண்ணை வெறுப்பேனோ, வருவினையை ஊட்டுவிக்கும் உன்னை வெறுப்பேனே உரை என்கின்ற அந்த பாடலை அவர்கள் சொல்லி, குமரகுருபரர் என்கின்ற இந்த பகுதியில் தோன்றிய அந்த மகானை, அடியன் போல ஒரு தம்பிரானாக இருந்த மகானை வட இந்தியாவின் வாரணாசிக்கு அனுப்பி அங்கே கவர்னராக இருந்த ஷாஜகானின் மூத்த பையனான தாராஷுகோவை சந்திக்க செய்து, அதன் பிறகு வந்த ஆட்சியாளர்களையும் சந்திக்க செய்து, அங்கே ஒரு பெரும் மடத்தை, தருமபுரம் ஆதீனத்தின் கிளை மடத்தை, சிஷ்ய மடத்தை வாரணாசியில் எழுப்பி காட்டினார்கள். அது இன்றும் குமாரசாமி மடமாக அங்கே இருக்கின்றது. அது எழுப்பப்பட்ட காலம் அங்கே இஸ்லாமிய பேரரசு நடந்து கொண்டிருந்த காலம்தான். அதனை குமரகுருபரர் தனது அருள் வரலாற்றில் அவர் குறிப்பிடுகின்றார். பின்னம் படைத்த சமய பிணக்கு அறுத்த
ஒரு சின்னம் படைத்த முனி மாசிலாமணி என்று அவர் வரலாற்றில் அதை பதிந்து வைக்கின்றார். சமய பிணக்கை அறுப்பதற்கு தருமபுரத்து ஆதீனம் அந்த காலத்திலேயே முயன்று வந்தது என்ற காரணத்தையும் கூறி உங்கள் முன்னால் நான் நிற்பதற்கு அதுவும் ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. சமய நல்லிணக்கம் என்பது இந்த மண்ணில் காலம் காலமாக தொடர்ந்து பேணப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இங்கே அடியேன் பிறந்த மதத்தில் என்னுடைய பெற்றோர்கள் என்னை ஒருபோதும் நீ இந்த வழிபாட்டை செய், அந்த வழிபாட்டை செய் என்று கட்டாயப்படுத்தியதில்லை. மேற்கொண்டு எளிய நெற்றியில் விபூதி பூசினால் அல்லது கோவிலுக்கு தொடர்ந்து சென்றால் அவர்கள் பயப்படுவார்கள், இவன் எங்கே சாமியாராக போய்விடுவானோ என்று பயப்படுவார்கள். இங்கே ஒவ்வொரு குடும்பத்திலும் சமய சுதந்திரம் என்பது, வழிபாட்டு சுதந்திரம் என்பது ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருந்தது. அந்த வழிபாட்டு சுதந்திரத்தை இன்று யாரோ சிலர் கேள்விக்கு உள்ளாக்குகின்றார்கள். நான் என்ன தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை என்பது இந்த மண்ணில் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு குடும்ப நிகழ்வு. அந்த ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்த, இந்து குடும்பத்தை சார்ந்த இந்த மண்ணில் இருக்கக்கூடிய உங்கள் சகோதர மதத்தை சார்ந்தவர்களை நீங்கள் கூர்ந்து கவனித்தாலே தெரியும், நீங்களும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட சுதந்திரத்தை நான் ஏதோ ஒரு அரசியல் காரணத்திற்காக இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்று அரசியல்வாதிகள் சில செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சமயத்தின் பயிற்சியாளனாக அடியேனிற்கு இது தவறாக தோன்றிய காரணத்தால், இதை நாம் தடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்தால், இந்த மதத்தில் இருக்கக்கூடிய சமய சுதந்திரம் என்பது காலம் காலமாக பேணப்பட வேண்டும் என்கின்ற காரணத்தால் நான் இந்த மேடைகளில் ஏறி பேசுகின்றேன். கம்பராமாயணத்தை படைத்த கம்பன் யுத்த காண்டத்தை எழுதும்போது அதன் கடவுள் வாழ்த்து பாடலாக இந்த மண்ணின் குணத்தை பாடி காட்டுவான். இறைவனை பற்றி அந்த காலத்திலேயே பல்வேறு விவாதங்கள் நடக்கின்றன. அடியேன் சார்ந்த இந்து மதத்தின் சைவ சித்தாந்த பிரிவில் இறைவனுக்கு உருவம் உண்டு, அருவுருவமாக அவன் இருக்கின்றான், உருவமே இல்லாமலும் இருக்கின்றான். ஓருருவம் ஒரு நாமம் இல்லாதானுக்கே 1000 திருநாமங்கள் சொல்லி தெள்ளேனம் கொட்டோமோ என்று மாணிக்கவாசகர் பேசுகின்றார். ஏது அவன் உரு, ஏது அவன் பெயர், ஏது அவன் ஊர் என்று திருவாசகத்தில் கேட்கின்றார். அவர் அப்படிப்பட்ட சொல்லாட்சிகளை பயன்படுத்தும் போது இறைவன் இன்ன தன்மையன் என்று சொல்லுதற்கு அரியவன் என்பதை இந்த மண் உணர்ந்தே வந்திருக்கின்றது. அதனை கம்பராமாயணத்தில் கம்பன் ஒன்றே எண்ணின் ஒன்றே யாம், பலவே எண்ணின் பலவே யாம், அன்றே எண்ணின் அன்றே யாம், இளதே எண்ணின் இளதே யாம் என்று அவன் யுத்தகாண்ட பாடலில் பதிந்து செல்வது எதிர்காலத்தில் இந்த மண்ணில் வழிபாட்டு நெறிக்கு ஒரு கேள்வி வரும்போது அதனை ஒரு யுத்தமாக சிலர் அரசியல் ஆதாயத்திற்கு நிகழ்த்த முயலும் போது நீ இந்த யுத்தகாண்ட காண்டத்தின் கடவுள் வழிபாட்டு பாடல் மூலமாக எதிர்கொள்வதற்கான ஒரு மனநிலையை வளர்த்துக்கொள் என்று நமக்கு கொடுத்ததாகவே எளியன் கருதுகின்றேன். இறைவனுடைய தன்மை யாரார் எப்படி வழிபடுகின்றார்களோ அப்படி அவன் வருவான் என்பதுதான் இந்த மண்ணின் நிதர்சனம். அதைத்தான் உங்களுக்கும் எனக்கும் மாற்று மத சகோதரர்களுக்கும் இந்த மண் வழங்கி இருக்கின்றது. அது இப்போது சிதைந்துவிட நாம் அனுமதி அளித்து விடலாகாது. அதற்காக இப்படி எல்லோரும் கூடி பேசினால்தான் அப்படிப்பட்ட சிந்தனாவாதிகள் ஒளிந்து போவார்கள். அவர்களுடைய சிந்தனை இந்த மண்ணில் ஒருபோதும் எழும்பவே எழும்பாது. எளியன் ஒரு மேடையில் பேசுவதற்கு முன்னால் அந்த மேடையில் இருப்பவர்கள்
எத்தகைய மனநிலையில் இருக்கக்கூடும் என்பதை உணர்ந்துதான் பேசுவது வழக்கம். நீங்கள் இப்போது பசியான நேரத்தில் 2 நாட்களாக தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை செவியுற்று, செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று வள்ளுவன் சொல்லுவானே, அப்படி செவியின் உணவு உங்களுக்கு திளைக்க திளைக்க கிடைத்து இப்போது வயிற்று பசிக்கும் சிறிது இடம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் நான் உங்களிடம் இந்த கருத்துக்களை கூறுவது என்பது உங்களுக்கு சிறிது வேதனையாகவும் இருந்தாலும் நான் கூற வேண்டியதை கூறி செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன். இந்த இடம் திராவிட ஒப்பிலக்கணத்தை எழுதிய கால்டுவெல்லின் திருமேனி இடம் இருந்த இடம் என்று நமது நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்கள் சொன்னார்கள். இங்கே ஒரு அரசியல் புதிதாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது, திராவிட அரசியல். இந்த திராவிட அரசியலை இந்த நாட்டிற்கு கொண்டு வந்தது கால்டுவெல் போன்ற ஆங்கிலேயர்கள் தான் என்று உங்களுக்கு திட்டமிட்டு பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மை அதுவா? வரலாற்றை நாம் பார்க்க வேண்டாமா? வரலாற்றை பார்த்தால் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ராமானுஜருக்கு திராவிட பாஷ்யக்காரர் என்கின்ற பெயர் உண்டு. அவர்கள் செய்த 4000 திவ்ய பிரபந்தத்தை, வைணவர்கள் செய்த 4000 திவ்ய பிரபந்தத்தை திராவிட வேதம் என்று இந்த மண் போற்றி இருக்கின்றது. அவர்கள் கீழக்கரையில் இளவல் ராஜீவ்காந்தி சொன்னாரே அந்த வார்த்தை, கீழக்கரையில் கட்டியிருக்கிற இந்த மசூதி திராவிட பாணியில் அமைந்த மசூதி என்று சொன்னார்களே நமது கலைப்பாணியில், அதை திராவிட பாணி மசூதி என்று சொல்லுவதற்குரிய ஒரு கலை சொல்லை தந்தவர்களே அவர்கள்தான். கோவில்களை கட்டும் போது நாகரம், வேசரம், திராவிடம் என்று கோவிலை வகைப்படுத்தினார்கள். ஆகமங்களில் அப்படி இருக்கின்றது. இந்த திராவிட என்கின்ற சொல்லை தந்தது அவர்கள். தமிழ் இலக்கியத்தின் எந்த ஒரு நூலை நீங்கள் தேடி போனாலும் சற்றேற குறைய 500 ஆண்டுகளுக்கு முன் போய்விட்டால் திராவிட என்கின்ற சொல் தமிழ் இலக்கியத்தில் கிடையாது. ஆனால் அவர்கள் முழுக்க முழுக்க வடமொழியில் நம்மை குறிப்பதற்கு திராவிட என்கின்ற சொல்லைத்தான் பயன்படுத்தினார்கள். அந்த திராவிட என்கின்ற சொல்லைத்தான் ஒரு 150 வருடங்களுக்கு முன்னால் இங்கே இருக்கக்கூடிய நம்மை போன்ற நம்மை வழிநடத்திய அரசியல் தலைவர்கள் அவர்கள் ஆயுதத்தை எடுத்து அவர்களுக்கே எதிராக பயன்படுத்தி இங்கே அரசியலால் அவர்கள் உள்ளே நுழைய முடியாதபடிக்கு ஒரு கோட்டையை கட்டிவிட்டார்கள். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி. இதை உடைப்பதற்காக தமிழ் தேசியம் என்பது நமது புலவர்கள் அந்த காலத்திலேயே இந்த மண்ணை ஒருங்கிணைப்பதற்கு, எளியனுடைய பார்வையில் சமயமும் மொழியும் நாடும் மனிதனின் எண்ணங்களால் விளைந்தவை அல்லவா, மனங்களால் உருவானவை அல்லவா. சமயம் நம்மை சமைப்பதற்காக உருவானது, நம்மை பக்குவப்படுத்துவதற்காக உருவானது. இறை அருள் பெற்ற அருளாளர்கள் உங்களை காலமெல்லாம் இந்த இனம், இந்த கொள்கையை சார்கின்ற இனம் அப்படியே இருக்க வேண்டும் என்பதற்காக அருளாளர்கள் அந்த கொள்கையை உங்களுக்கு தந்தார்கள். நபிகள் நாயகம் போன்ற ஒரு அருளாளர் இங்கே யார் தோற்றுவித்தார் என்றே கருத முடியாத அளவிற்கான கொள்கைகள். 3 வயது குழந்தையான திருஞான சம்பந்தர், 2.5 வயது குழந்தையான மெய்கண்டார், இப்படிப்பட்ட அருளாளர்கள் வளர்த்த சமயம்தான் இது. அதை சார்ந்தவர்கள் எந்த காலத்திலும் அதை விட்டு பிரிய முடியாதபடிக்கு கொள்கைகளை வகுத்து தந்தார்கள். ஏன் நாம் இந்த வாழ்வில் நம் வாழ்நாள் எல்லைக்குள் இந்த கொள்கையை கடைபிடித்து வாழ்ந்து சிறந்து இதை இந்த உடலை கடந்து போய்விடலாம். அடுத்து உடலெடுத்து வரக்கூடிய நமது சந்ததி தவிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த சமயத்தை இவர்கள் கட்டி ஒரு பெரும் கோட்டையாக கட்டி வைத்தார்கள். ஒரு நாடு எப்போது எப்படி உருவானதோ, ஒரு மொழி எப்போது எப்படி உருவானதோ, பேசுபவர்கள் இல்லை என்றால் மொழி ஏது, வாழ்பவர்கள் இல்லை என்றால் நாடேது, பின்பற்றுபவர்கள் இல்லை என்றால் சமயம் ஏது? அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நம் பெரியவர்கள் இதை கட்டி வைத்தார்கள். அதை நாம் தொடர்ந்து கடைபிடிப்பதற்காகத்தான் அருளாளர்கள் இதையெல்லாம் செய்து வைத்தார்கள்.
அரசர்கள், ஆள்பவர்கள் தனக்காக இரத்தம் சிந்துவதற்கும் தலை துண்டாகி விழுந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த தேசத்தை, அவர்களுடைய வாழ்வை அல்லது அந்த மக்களின் வாழ்வை செழுமைப்படுத்துவதற்கு உணர்வுள்ள அரசர்கள் மதத்தை ஒரு காலத்தில் எடுத்துக்கொண்டார்கள். அதற்கு முன்பாக நம் தமிழகத்தில் மொழியை தேர்ந்தெடுத்தார்கள். ஔவையார், புலவர்கள், அசோகன் இந்த மண்ணில் படையெடுத்து வந்தபோது அவனை எதிர்ப்பதற்காக மூவேந்தர்கள் கூடிய அந்த நிகழ்வை பார்த்து நீங்கள் இப்படியே இருந்து விடலாகாதா என்று கேட்பதாக சங்க இலக்கிய பாடல் வருகின்றது. அப்படிப்பட்ட ஒரு மொழி வெளிப்பட்ட அந்த தேசியத்தை கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழகம் சந்தித்து இருக்கின்றது. சற்றேறக்குறைய இஸ்லாம் அந்த அரபுலகத்தில் சமய வழி தேசியத்தை கட்டிய போது, நபிகள் பெருமானாரால் சமய வழி தேசியத்தை கட்டிய போது சோழர்கள் இங்கே சைவத்தை கொண்டு சமய வழி தேசியத்தை கட்டினார்கள். இந்த உலகத்தின் ஆகப்பெரிய ஒரு பேரரசை சோழர்கள் உருவாக்க முடிந்தது என்றால் அதற்கு சைவ சமயம் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது. வரலாற்றில் நேரு அவர்கள் தனது மகளுக்கு எழுதக்கூடிய அந்த கடிதத்தில் நபிகள் நாயகம் தன்னுடைய வாழ்நாளிற்குள் செய்த அந்த சாதனையை, இஸ்லாமிய பேரரசை கட்டி எழுப்பிய அந்த சாதனையை எப்படி அவர் செய்தார் என்றே தெரியவில்லை என்று அவர் வியக்கின்ற அந்த ஒரு சாதனையை சமயத்தின் வழியாக நபிகள் பெருமான் செய்து காட்டினார் இந்த உலகத்திற்கு. அப்படிப்பட்ட சூழலை இன்றைய அரசியல்வாதிகள் நாம் மேலே மேலே ஏறி உலக புதுமைக்கு நாம் வந்துவிட்டோம். தமிழர்கள் என்றோ ஒரு நாள் கண்ட அந்த மொழி வழி தேசியம், சமய வழி தேசியம், நாட்டு எல்லை வழி தேசியம், இதையெல்லாம் கடந்து உலக தேசியத்திற்கு நாம் வந்துவிட்டோம். அந்த உலக தேசியத்தை யார் வென்றெடுக்க போகின்றார்கள் என்பதுதான் நமக்கு முன்னால் உள்ள கேள்வி. அதை இஸ்லாம் செய்கின்றதா, அல்லது நான் சார்ந்திருக்கக்கூடிய மதம் செய்கின்றதா, அல்லது கிறித்துவம் செய்தெடுக்க போகின்றதா என்பதுதான் இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. ஆனால் இந்த மண்ணில் நீ இந்த மதத்தை தான் சார வேண்டும், நீ இப்படித்தான் பேச வேண்டும் என்கின்ற ஒரு திணிப்பை நமக்குள் செய்ய முயற்சிக்கின்ற இந்த அரசியல் அறிவிலிகளின் செயல்களுக்கு நான் கூறுவது எல்லாம் ஒன்றுதான். இந்த மண் உங்களைப் போல எத்தனையோ ஆளுமைகளை கண்ட மண். ஒருபோதும் உங்களால் இந்த மண்ணிற்குள் காலடி எடுத்து வைக்க முடியாது. ஏனென்றால் ராமானுஜனை உருவாக்கி இந்த இந்தியாவிற்கு இந்து மதத்தை கட்டுவதற்கு கொடுத்த மண் இந்த தமிழ் மண். ஆதிசங்கரரை இந்த இந்தியாவிற்கு இந்த இந்து மதத்தை உருவாக்குவதற்கு கொடுத்து இந்த மண்ணை வளப்படுத்தியது இந்த தமிழ் மண். மாத்துவரை அத்வைதம், விசிஷ்டாத்வைதம் என்று பேசுவார்கள், துவைதம் என்று பேசுவார்கள். அந்த துவைத தத்துவத்தை கொடுத்த மாத்துவரை இந்த மண்ணிற்கு கொடுத்த இந்த 3 தத்துவங்கள் தான் இந்தியாவின் ஆகப்பெரும் தத்துவங்கள். அந்த 3 தத்துவங்களையும் கொடுத்தது இந்த தமிழ் மண். இதற்குள் நீங்கள் எப்படி இப்படி ஒரு அறிவிலியான ஒரு மத அரசியலை செய்ய இயலும் என்று நினைக்கின்றீர்கள்? இவர்கள் நேற்று என் சகோதரர்கள், பிறப்பாலும் என் சகோதரர்கள். இன்று நம்பிக்கையால் நீங்கள் இஸ்லாமியர்களாக இருக்கலாம், நீங்கள் வழிபாட்டால் இஸ்லாமியர்களாக இருக்கலாம். அதற்காக என்னுடைய சகோதரர்கள் என்பது இல்லாமல் போய்விடுமா? நான் உங்களை எதிரியாக பார்க்க வேண்டுமா? இது யாருடைய நினைப்பு? எப்படி இது சாத்தியமாகும்? நாம் எப்படி இதற்கு அனுமதி கொடுக்கலாம் என்கின்ற சிந்தனை என் மனதில் எழுந்ததால் தான் உங்கள் முன்னால் நான் வந்து நிற்கின்றேன். இது அவர்களுக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு அறைகூவல். ஒருபோதும் உங்களுடைய சிந்தனை இந்த மண்ணில் வென்றெடுக்காது. அதற்கு உதாரணமாக நான் கண்டது பத்ரு போரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கையில் வாளெடுத்து போர் புரிகின்ற அந்த சூழலில், போர்க்களத்து ஓய்வு நேரங்களில் எழுத்தும் எண்ணும் கற்ற மும்மின்களை, கல்வியறிவு இல்லாத மும்மின்களுக்கு கல்வியறிவு கொடுக்க சொல்லி வழிகாட்டுவார். அப்படி செய்வது எதற்காக? தொடர்ச்சியாக அறிவாளர்கள் தோன்றி அந்த இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையும். இந்த பாளையங்கோட்டை நகர் ஒரு காலத்தில் பாளையங்கோட்டை சிறைச்சாலைக்கு பெயர் பெற்றது. ஆனால் இங்கே
இந்த மக்கள், இங்கே வாழக்கூடிய உங்களை போன்ற மக்கள், அனைத்து மதத்தை சார்ந்த மக்களும் சேர்ந்து என்ன செய்து விட்டீர்கள்? இதை தமிழ்நாட்டின் ஆக்ஸ்போர்டு என்கின்ற ஒரு பெயரை வாங்கி கொடுத்து விட்டீர்கள் அல்லவா? இது அவருடைய சிந்தனையின் விளைவு அல்லவா? நபிகள் நாயகம் சிந்தித்த அந்த சிந்தனை எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும். இந்த ஜனநாயக அரசியல் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை வழங்கி இருக்கின்றது. அவர்களுடைய உழைப்பு இந்த மண்ணை பிளவுபடுத்துவதற்கு அவ்வளவு பெரிய அளவில் செயல்படும் என்றால், இந்த மண்ணை இணைப்பதற்கு நாம் எவ்வளவு பெரிய அளவில் செயல்பட வேண்டும்? அந்த செயல்பாடு உங்களுக்கு இருக்கும் வரை அவர்கள் இங்கே நுழைய முடியாது. அவர்களால் எந்த காரியத்தையும் நடத்திவிட முடியாது. சமூக வலைதளங்களில் அவர்கள் என்ன வேணாலும் பேசிக்கொள்ளலாம். பிளவு சக்திகளுக்கு நாம் இடமளித்து விடவே கூடாது. தீவிரவாதம் என்பதும் அதிதீவிரவாதம் என்பதும் நம்மை வெறியர்கள் என்பதும் அவர்களுடைய சொல்லோட்டமாக இருந்தாலும், நீங்கள் இந்த மண்ணை கட்டி காப்பதற்குத்தான் பிறந்தவர்கள் என்று உங்கள் கல்வியால் பதில் சொல்லுங்கள். இந்த மண்ணை உங்களது வழிபாட்டால் வழிநடத்துங்கள். நீங்கள் இந்த மண்ணை உங்கள் சிந்தனையால் செழுமைப்படுத்துங்கள். இந்த மண் காலம் காலமாக இதே போலவே இருந்து இனிவரும் சமுதாயத்திற்கும் வழிகாட்டி, உலகத்திற்கும் வழிகாட்டி, இது இந்த இந்திய தேசத்தை மட்டுமல்ல உலக தேசியத்தையும் வென்றெடுக்க வேண்டிய காலகட்டம். நண்பர் ராஜீவ் காந்தியிடம் நான் கேட்டேன், தமிழ் தேசியம் என்பது வெறும் கனவாகவே போய்விடுமா என்று உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது அவரிடம் கேட்டேன். தமிழ் தேசியம் என்பது, அதனால்தான் நாம் திருக்குறளை பொதுமறை என்று நாம் கொண்டாடுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை பதித்து சென்ற இந்த தமிழர்கள் நாம் காட்ட வேண்டிய, நாம் விடுக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், மத பேதங்களால், சிந்தனை பேதங்களால் இந்த நாட்டை துண்டாட நினைப்பவர்களுக்கு நீங்கள் நினைப்பது ஒருபோதும் நடக்காது. இனி வரும் காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்போது உங்களிடம் கூட இருந்து எளியேனால் என்ன செய்ய இயலுமோ அதையெல்லாம் செய்து கூடவே இருப்பேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீலாது விழாக்கள் பல ஆதீனங்களை பார்த்திருக்கிறது. மதுரை ஆதீனம் இதே மேடையிலே பேசியிருக்கிறார். பல்வேறு ஆதீனங்கள் வந்தாலும் ஆதீனங்களுக்கு இடையிலே இங்கே வருகை தந்து சிறப்புரையாற்றி இருக்கிற நமது தருமபுரம் ஆதீனம் ஐயா அவர்களுடைய வார்த்தைகள் ஏதோ சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்று சொல்வார்கள். ஆன்மீகவாதி, அவர்களுடைய ஆன்மீகவாதியாக அறியப்பட்டாலும் கூட அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் அரசியல் கள போராளி போல அவர்களுடைய பேச்சுக்களும் வார்த்தைகளும் அமைந்திருந்தது. உண்மையில் இந்த மீலாது நிகழ்ச்சியினுடைய நிறைவில் இந்த மதச்சார்பின்மையின் மீது நம்பிக்கையுள்ள இந்த சக்திகளுக்கெல்லாம் ஒரு மிகுந்த நம்பிக்கையை தரக்கூடியதாக அவருடைய வார்த்தை அமைந்திருக்கிறது. இந்த நாட்டில் நம்மோடு கைகோர்த்து நம்முடைய சிந்தனையை இருக்கிற இப்படிப்பட்ட சக்திகள் இந்த நாட்டில் இருக்கிற வரையிலும் இப்படிப்பட்ட வேறுபடுத்தி பார்க்கிற, பிரித்து பார்க்கிற சக்திகளுடைய சூழ்ச்சிகள் ஜெயிக்க முடியாது என்கிற நம்பிக்கையைத்தான் இந்த சுவாமிகளுடைய வார்த்தைகள் நமக்கு தந்திருக்கிறது. மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை சார்பாக இங்கே வருகை தந்திருக்கிற அத்தனை பெருமக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை, வாழ்த்துக்களை சுவாமிகளுக்கு தெரிவித்து, அருமையான பெருமக்களே, நிறைவு கட்டம் இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவாக மாநில ஜமாஅத்துல் உலமா சபையின் தலைவர் கண்ணியமிகு மௌலானா PA ஹாஜா மொய்னுதீன் பாக்கவி அவர்கள் நல்லிணக்கமே நாட்டின் வளம் என்கிற தலைப்பில் சிறிது நேரம் அவர்கள் உரையாற்றுவார்கள். வருகை தந்திருக்கிற அத்தனை பெருமக்களும் முழுமையாக இருந்து சிறப்பிக்க வேண்டும். ஒரு நிகழ்ச்சியை முழுமைப்படுத்துவது தான் பாக்கியமானது. அவர்கள் நீண்ட நேரம் உரையாற்றுவதற்கு இல்லை, ஆனால் அவர்கள் பேசி முடிக்கும் வரையிலும் நீங்கள் அமைதி காத்து சிறப்பிக்க வேண்டுமாய் அன்போடு வேண்டி, உங்களுக்கான இரவு உணவு உங்களை தேடி வருகிறது, அதை அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்பு கட்டளை பிறப்பித்து இப்பொழுது கண்ணியத்திற்குரிய ஹாஜா ஹதரத் அவர்களுக்கு தம்பிரான் சுவாமிகள் நினைவு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க, நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார்கள். அவர்கள் உரையாற்றுவார்.